இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வழங்குவது சம்மந்தமாகவும் மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கு மானியம் வழங்குவது சம்மந்தமாகவும் மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு அரைக்கும் இயந்திரம் சம்மந்தமாக என்ன அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் இயந்திரத்திற்கு 50% மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் வறுமை கோட்டு கீழ் உள்ள பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியான இயந்திரங்கள் வாங்குவதற்கு மொத்த நிதியில் 50% மானியம் வழங்கப்படும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதற்கு விண்ணப்பிக்க தேவையான சான்றுகள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ஆவணங்கள் தேவைப்படும். பிறப்பிட சான்று, வயது 25க்கு மேல் இருக்க வேண்டும், பிறந்த தேதிக்கான சான்று, கைம்பெண்கள், ஆதரவற்றோர் அல்லது கணவனால் கைவிடப்பட்டோர் என்றால் அதற்கான சான்று தேவைப்படும். குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 1,20,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும், அதற்கு வருமான சான்று தேவைப்படும். 23/6/2025 14/7/2025க்குள் சான்றுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நல அலுவலகத்தில் இதற்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதற்கு நீங்கள் தகுதியான நபராக தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருக்க 5 ஆவணங்களோட மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆன பிறகு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். 50% மானியமாக கொடுத்துருவாங்க திருப்பி. அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆகிடும். அடுத்ததாக ஓய்வூதியம் சம்மந்தமான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இதற்கான நோக்கம் உடல் ரீதியாக உழைத்து சம்பாதிக்க இயலாத 40 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற ஏழை திருநங்கைகளுக்கு உதவி புரிதல். அளிக்கப்படும் உதவி திருநங்கை ஒருவருக்கு ஒரு மாதத்திற்கு ரூபாய் 1,500 வீதம் ஓய்வூதியம் வழங்குதல் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதிகள் பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும், திருநங்கைகள் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உடல் ரீதியாக உழைத்து சம்பாதிக்க இயலாத திருநங்கையாக இருக்க வேண்டும், குடும்ப உறுப்பினர்களாலோ அல்லது வேறு எந்த நபர்களாலோ உதவி பெறாத திருநங்கையாக இருத்தல் வேண்டும், தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதிகள். இதற்கான தகுதிகள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கியமான 2 அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.